ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது உடம்பில் வாதம் பித்தம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். சிலேத்துமம், அதாவது நீர். இந்த நீரினுடைய தன்மை நம்ம உடம்புல கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு ஆஸ்மா வராது, சைனஸ் வராது, மூக்கடைப்பு வராது, நுரையீரலுடைய இயக்கம் சீராக இருக்கும். அடிக்கடி இம்யூனிட்டி பவர் குறைந்து நமக்கு ஃபீவர் வரக்கூடிய நிலை, இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா மனிதனுடைய உடம்புல நீரினுடைய தன்மை கரெக்டாக இருக்கணும். எலும்புகள் நன்றாக திடமாக இயங்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல நீரினுடைய தன்மை, அதனுடைய விகிதம் கரெக்டாக இருக்கணும். நிறைய நபர்களுக்கு இன்றைக்கு ஒற்றை தலைவலி, ஆஸ்மா, மூக்கடைப்பு, சைனஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் மனிதனுடைய உடம்பில் சிலேத்துமம்னு சொல்லக்கூடிய நீரினுடைய விகிதத்தில் ஏற்பட்ட மாறுபாடுகள். இதை சரி செய்யக்கூடிய, திடப்படுத்தக்கூடிய, கட்டுக்கோப்புக்கு கொண்டு வரக்கூடிய முதிரைகள் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஹெல்த்து நன்றாக இருக்கின்றது, நீங்கள் இப்பொழுது இந்த முதிரைகளை பண்ணிகிட்டே வாங்க. வயது ஆக ஆக நம்ம உடம்புல நீரினுடைய தன்மை சிலேத்துமம் சமமாக இருக்கும். அப்போ சிலேத்துமம் சமமாக இருக்கும்போது பனிக்காலம், வெயில் காலம், இந்த காலகட்டத்திலும் நமக்கு மூக்கடைப்பு, ஆஸ்மா, சைனஸ் போன்ற பிரச்சனைகள் வராது. இதோடு சேர்த்து ஏற்கனவே நம்ம அடிக்கடி கூறுவது போல் உணவிலும் ஒரு ஒழுக்கம், சாத்வீகமான உணவு, அதிக காரம், உப்பு, புளிப்பு அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக மூக்கடைப்பிலிருந்து, சைனஸிலிருந்து, ஆஸ்மாவிலிருந்து நம்ம முழுமையான விடுதலை கிடைக்கும். ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம், அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய நுரையீரலுடைய தன்மை, அது இயங்கும் தன்மை நன்றாக இருக்கணும். அப்போ வாதம், பித்தம், சிலேத்துமம் அந்த மூன்றுமே அதனதன் விகிதத்தில் செயல்பட்டுச்சுன்னா எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், உற்சாகமாக இருக்கலாம். ஸோ நாம் இந்த யோக பயிற்சி ஒன்று தான் ஒரு மனிதனுடைய உடலில் வாதம், பித்தம், சிலேத்துமம் மூன்றையுமே சமமான நிலையில் வைத்துக்கொள்வதற்கு நமக்கு சித்தர்கள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணிட்டு வாங்க. ஒரு 2 மாதம், 3 மாதம், 4 மாதம் தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக நீரினுடைய தன்மை சமமாக இருக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. இப்போ நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது பிராங்கியல் முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல் இந்த மாதிரி கட்டை விரல் கீழே வச்சுக்கோங்க. கட்டை விரலையும் நடுவிரலையும் இணைச்சிக்கோங்க. ஆள்காட்டி விரல் தரையை நோக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை வெளியெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். இந்த முதிரை செய்யும் பொழுது நமது உடலில் நீர், சிலேத்துமத்துடைய தன்மை சமமாக இருப்பதாக எண்ணுங்கள். நுரையீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முதிரை ஆஸ்மா முதிரை. நடுவில் தானே வச்சுக்கோங்க. கட்டை விரல் சேர்த்துக்கோங்க. மீதி விரல் 1 இன்ச்சு கேப்பில் வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நுரையீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிரம்மா முத்திரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஆதி முத்திரை பண்ணிக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். இந்த முத்திரை செய்யும் பொழுது நமது உடலில் நீரினுடைய தன்மை, சிலேத்துமத்தினுடைய தன்மை சமமாக இருப்பதாக எண்ணுங்கள். நுரையீரலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணுறேன். ஒரு கால் மட்டும் போட்டுக்கிறேன்.
முதுகெலும் நேராக வச்சுக்கோங்க. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. முதல் முத்திரை பிராங்கியல் முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். நுரையீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். உடலில் ஸ்லேத்துமம்னு சொல்லக்கூடிய நீரினுடைய தன்மை இந்த முத்திரையின் மூலமாக சமப்படுவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆஸ்மா முத்திரை. நடுவரல் மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட்டை விரல் 2 சேர்த்துக்கோங்க. மீதி விரல் 1 இன்ச்சு கேப்பில் வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். உடலில் நீரினுடைய தன்மை சமமாக இருப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிரம்மா முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ணுறேன். வஜ்ராசனம் போட முடிந்தவங்க வஜ்ராசனத்தில் மட்டும் பயிற்சி பண்ணாலே போகிறோம். கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. முதுகெலும்பு நேராக இருக்கட்டும். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ மூச்சை மட்டும் அப்படி வாட்ச் பண்ணுங்க. பிராங்கியல் முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். உடலில் இந்த முதிரையின் மூலமாக நீரினுடைய தன்மை சமமாக இருப்பதாக எண்ணுங்கள். நுரையீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆஸ்மா முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. பிரம்மா முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நுரையீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். உடலில் நீரினுடைய தன்மை சமமாக இருப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லேத்துமத்துக்கு ஒரு பிராணாயாம பயிற்சி. தோள்பட்டை முறை பிராணாயாம பயிற்சி. கை இந்த மாதிரி வச்சுக்கோ. மூச்சு உள்ளெழுத்திட்டே கை மேலே கொண்டாங்க. 1 2 3. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3. மூச்சு வெளியே கையில் கொண்டாங்க. 1 2 3 4 5 6. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்திட்டே கை மேலே கொண்டாங்க. 1 2 3. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3. மூச்சு வெளியே விட்டுட்டே கைக்குள்ள கொண்டாங்க. 1 2 3 4 5 6. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெழுத்துட்டே 1 2 3. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3. மூச்சு வெளியே விட்டுட்டே 1 2 3 4 5 6. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3. ரிலாக்ஸ். இப்போ ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம். புஜங்க ஆசனம்.
கூப்பிட படுத்துக்கோங்க. 2 கால் சேர்த்துக்கோங்க. கை ஜஸ்ட் கிட்ட வச்சுக்கோங்க. மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டு ரிலாக்ஸ். ஒன் மோர் டைம். 1 2 3 4 5 6 7 8 9 10. பிரீத் அவுட், ரிலாக்ஸ். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி இடைவிடாமல் காலை மாலை இருவேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. வீட்டில் உள்ளவர்கள் மதியமும் சாப்பிட்றதுக்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள். சிலேத்துமம்னு சொல்லக்கூடிய நீரினுடைய தன்மை, அதனால் ஏற்படுகின்ற நமக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆஸ்மா, சைனஸ், மூக்கடைப்பு, ஒற்றை தலைவலி, அடிக்கடி ஃபீவர், இதற்கு எல்லாமே முழுமையான தீர்வு கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.